தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தின் சில பகுதிகளை நாம் காண இருக்கிறோம். முதலில் வரும் பகுதி திருநாட்டுப் படலம். திருநாட்டுப் படலத்தில் 57 பாடல்களை இயற்றியுள்ள கச்சியப்பர் பயிர்த்தொழில் மற்றும் அதனை சார்ந்த செய்திகளை மிகுதியாக கூறுகிறார். உலகத்தொடு முரள் புயத்து உழவர் பொன்விளை புலத்தினும் வியத்தகு வயலில் போக்கிய வலத்திடை பிறழ்மணி வேள்வி ஆற்றிடும் நிலத்திடை பிறந்தமின் நிகர்க்கும் நீர்மைய என்கிறார். கல் போன்ற தோள்களை உடைய உழவர் பெருமக்களின் உழைப்பால் தோன்றிய நெல் மணிகள் வயலில் மின்னுகின்றன. அவை சுரங்கத்தில் தோன்றிய மணிகளை விடவும் வேள்வி இயற்றும் யாக பூமியில் தோன்றும் ஒளியை விடவும் திறந்து ஒளிர்கின்றன என்று போற்றுகிறார். மேழிச் செல்வம் என்னும் நெல்மணிகளை வேள்விகள் புரியும் சிவவேதியர் குலத்தவரான கச்சியப்பர் போற்றுகிறார். அதே நேரத்தில் உழவு தொழிலுக்கு இடையே கள்ளை குடித்து தங்களையும் தங்கள் தொழிலையும் மறக்கும் சிலரையும் கண்டித்து எச்சரிக்கிறார். சமகாலத்து சிறப்புகளை உரைப்பதுடன் சமுதாய சீர்கேடுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டியதும் படைப்பாளியின் கடமை என்று உணர்ந்தவர் கச்சியப்பர். தொண்டை நாட்டில் இருந்த பெரிய தடாகங்களில் செங்கழு நீர் மலர்கள் பூத்திருந்தன. பாட்டியல் அழிமுரல் பதுமக் கோவிலில் நாட்டிய நிமலன் முன் நந்தி நீரிடை மாட்டிய பல்பெரும் சுடரை மானுமால் கோட்டுயர்ந்த அடர்ந்தொரும் குவளை பூத்ததுவே என்கிறார். நமிநந்தி நாயனார் புற்றிடம் கொண்ட பெருமானாகிய தியாகேசன் உரையும் திருவாரூரில் வாழ்ந்தவர். சந்நிதியில் திருவிளக்கு ஏற்றும் விருப்பம் கொண்டு அவர் ஒரு வீட்டின் முன்பு சென்று விளக்கிடச் சிறிது நெய் வேண்டினார். அவ்வீட்டில் இருந்தவர் வேறு சமயத்தவர், சைவத்தை மதியாதவர். உமது கடவுளாகிய சிவபெருமான் கையில் நெருப்பு ஏந்தியவராயிற்றே, அவருக்கு எதற்கு விளக்கு என்று இழிவாக பதிலளித்து நெய் தர மறுத்தார். மிகவும் வருந்திய நமிநந்தி அடிகள் தியாகேசன் முன்னால் நின்று முறையிட்டார். அடிகளே, வருந்த வேண்டாம், நெய் இல்லாவிடில் என்ன, நீரை வார்த்து விளக்கை ஏற்றுக என்று கூறி அருளினான். நமிநந்தி நாயனாரும் திருவாரூர் கோவிலின் முன்புள்ள கமலாலயம் என்ற குளத்து நீரை எடுத்து வந்தார். திருக்கோவில் விளக்குகளில் வார்த்தார். திரியிட்டு அந்த தீபங்களையெல்லாம் ஏற்றினார். அவை பேரொளியுடன் எரிந்தன. தொண்டை நாட்டு பொய்கைகளில் பூத்திருந்த குவளை மலர்கள் நமிநந்தி நாயனார் ஏற்றிய தீபச் சுடர்களைப் போல் விளங்கின என்கிறார் கச்சியப்பர். பாட்டியல் அழிமுரல் பதுமக் கோவில் என்பது ஆரூர் திருக்கோவிலை குறித்தது. 5 வேலி நிலப்பரப்பில் அமைந்த கமலாலயம் என்ற திருவாரூர் குளத்தை பதுமக் கோவில் என்கிறார். அங்கு வண்டுகள், அதாவது அளிகள் இசையோடு முரல்கின்றன. தொண்டை நாட்டு தடாகங்களும் உயர்ந்த அணை அல்லது கரைகளை பெற்றுள்ளன. கோடு என்பது குளத்தின் அணை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். கோட்டு உயர்தடம் என்பதால் அக்காலத்தில் நீர்நிலைகளின் கரைகளை உயரப்படுத்தி நீர்வளம் காத்தனர் என்பதும் தெரிகிறது. நீர்வள மேலாண்மை பரவலாக பேசப்படும் தற்காலத்தில் கச்சியப்பரின் கருத்து சிந்திப்பதற்கு உரியதாக உள்ளது. தொடர்வது திருநகரப் படலம். திருநகரப் படலத்தில் நகரங்களில் சிறந்தது என்று போற்றப்படும் காஞ்சியை பாடுகிறார் கச்சியப்பர். பிரம்ம விஷ்ணு உலகங்களுக்கு இணையான நகரென்று வர்ணிக்கும் கச்சியப்பர் கோட்டையை பாதுகாத்த இயந்திர பொறிகளை 4 பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார். தன்னிலை கெட்ட பூதத்தை போன்ற வடிவுடைய அத்தகைய இயந்திரங்கள் பகைவர்கள் நகருக்குள் நுழைந்தால் பல வகை ஆயுதங்களையும் வீசி அவர்களை தாக்கும்.
அகப்படுபவரை வலையில் பிடித்து அகழியில் தள்ளிவிடும். திகழும் வெங்கனல் உமிழ்ந்திடும் ஒன்னலார் செலுத்தும் பகழி மாரியை விழுங்கிடும். பறவையிற் படரும் இகழு நாவையும் மனத்தையும் எரிந்திடும் ஒன்னார் புகழும் நீர் வன்றம் மதில் மேலுறும் பொறிகள் என்கிறார். சில பொறிகள் நெருப்பை உமிழும். பகைவர் செலுத்தும் அம்பு மழையை சில பொறிகள் கவர்ந்து கொள்ளும். பறவையைப் போல் அவை பறக்கும். சில பொறிகள் இகழ்கின்ற பகைவனின் நாவை வெட்டும். மனத்தை அழித்து மங்கச் செய்யும். இவ்வாறு பல அதிசய செயல்களை அப்பொறிகள் செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனல் கக்கிச் செல்லும் ஏவுகணைகளையும் அவற்றை செயலிழக்கச் செய்யும் மாற்றுக்கணைகளையும் அண்மைக்கால அறிவியல் கண்டுபிடித்துள்ளது. அவை அக்காலத்திலும் இருந்த செய்தியை கந்தபுராணம் குறிப்பிடுகிறது. பகைவன் இகழும் சொற்களையும் அறிந்து அவன் நாவை வெட்டி அவன் மனத்தையும் அழிக்கும் நுண்ணிய பொறிகளும் இருந்திருக்கின்றன. அயோத்தி முதலான முக்தி தரும் நகரங்கள் ஏழினும் சிறந்தது காஞ்சி நகரமே என்று சிவபெருமான் உமையம்மைக்கு கூறிய பெருமையை உடையது காஞ்சி. அழகிய அயோத்தி, மதுரையே, மாயை, அவந்திகை, காசி, நற்காஞ்சி, விழுமிய துவரை என புவி தன்னில் மேலவாய் வீடருள்கின்ற 7 நகரத்துள் சிறந்தது காஞ்சி என்று முன் எம்பிரான் உமைக்கு மொழித்தரு நகர் அந்நகரனில் அதற்கு மூவுலகத்து நேருளதோ என்கிறார். அனைத்து உயிர்களும் உய்யும் பொருட்டு உமையன்னை 32 அறங்களை செய்த திருத்தலம் காஞ்சி. சாக்கிய நாயனாரும் திருக்குறிப்பு தொண்டரும் முக்தி எய்திய திருத்தலம் காஞ்சி. சிவபெருமானுக்கு 20 கோவில்களும் திருமாலுக்கு 8 திருக்கோவில்களும் உள்ள நகரம் காஞ்சி. அவற்றை கச்சியப்பர் பட்டியலிட்டு கூறியுள்ளார். காஞ்சியில் குமரக்கோட்டத்தில் உறையும் கந்தவேளே படை வீடுகளான மலைகளிலும் பிற மலைகளிலும் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறான் என்கிறார் கச்சியப்பர். மேவரும் கூடல் வெற்பினில் அலைவாய் தன்னில் ஆவினன் குடியில் நல் ஏரகம் தனில் தனிகை ஆதி பூவுலகு உள்ள வெற்பிற் பொற்புறும் ஏனை வைப்பிற் கோவில் கொண்டு அருளி வைக்கும் குமரக்கோட்டத்து மேயோன் என்கிறார். அமரர்கள் தொழுதேத்த வைகுந்தத்திற்கும் அப்பால் இருக்கும் கந்தமலையில் இருக்கும் பெருமானே காஞ்சியிலும் குமரக்கோட்டத்தில் உரைகிறான் என்றும் போற்றி உரைக்கிறார். பாடுதற்கு அரிதான சிறப்புடைய காஞ்சியின் பெருமையை வியாசர் தமது மாணவராகிய சூத பௌராணிகர்களுக்கு உரைத்ததாகவும் அவர் அதனை நைமிச்சாரண்யத்தில் கூடியிருந்த முனிவர்களுக்கு எடுத்து ஓதியதாகவும் கூறுகிறார் கச்சியப்பர். நிறைவாக வருவது பாயிரப்படலம். பாயிரப்படலத்தில் புராணங்கள் தோன்றிய பின்னணி வரலாற்றை கச்சியப்பர் விரிவாக உரைக்கிறார். பூவுலகில் அவ்வப்பொழுது அறச்செயல்கள் குறைந்து பாவங்களையே அறமென்று கொண்டாடும் நிலை ஏற்படுவது உண்டு. அத்தகைய ஒரு காலகட்டத்தில் அவனியில் அறமெல்லாம் அறிவினை என நீக்கி பவனெறி அறமென்றே பற்பலரும் செய்ய புவனமது உண்டோனும் போதனும் அது காணாச் சிவனருளால் அன்றி தீர்கிறது இது என்றார். பூமியை உண்டவனாகிய திருமாலும் பிரம்மனும் சிவபெருமான் திருவருளே அந்த நிலையை மாற்ற இயலும் என தீர்மானித்தனர். இந்திரன் முதலான தேவர்களுடன் திருக்கையிலைக்கு சென்று ஈசனிடம் முறையிட்டனர். அவனுடைய திருவருளின்படி திருமாலே வியாசராக அவதரித்து வேதங்களை 4ஆக வகுத்து கொடுத்தார். அத்துடன் வேதங்கள் கூறும் நீதிகளை விளக்கும் 18 புராணங்களையும் இயற்றினார். சிவபுராணங்கள் 10. அவற்றுள் ஸ்காந்த மகா புராணம் மிக பெரியது. அப்புராணத்தின் சிவரகசிய காண்டம் என்ற பகுதியில் உள்ள 6 காண்டங்களை கச்சியப்பர் தமிழில் இயற்றினார். உபதேச காண்டம் என்ற பகுதியை கோனேரியப்ப முதலியார், ஞான வரதோதயர் ஆகிய இருவரும் தனித்தனியே தமிழில் இயற்றியுள்ளனர்.
கச்சியப்ப சிவாச்சாரியரின் கந்தபுராணம் 10,345 செய்யுள்களால் இயற்றப்பட்டது. நாளைய நிகழ்வில் கந்தவேலின் கதை சுருக்கத்தையும் தாக்ஷாயினி பார்வதியான கதையையும் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் திருநாட்டுப் படலம், திருநகரப் படலம், பாயிரப் படலம் இவற்றின் பகுதிகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.